ஆம்பூர் அருகே வீடுகளுக்கு வரும் தபால்களை பெட்டிக்கடை ஒன்றில் வழங்கிவிடுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஒரு வருட காலமாக பொதுமக்களிடம் முறையாக தபால்கள் விநியோகிக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். உடையராஜபாளையம் கிராமத்தில் சுமார் 500 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இக்கிராம மக்களுக்கான தபால் நிலையம் தோட்டாளம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக இக்கிராம மக்களுக்கு தபால்காரர் மூலம் வரவேண்டிய வங்கி கணக்கு புத்தகங்கள், ஏடிஎம் கார்டுகள், பள்ளி சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு கடிதங்கள் போன்ற எதுவும் வராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தபால்காரர் கிராம மக்களுக்கு வந்த தபால்களை அவர்களின் விலாசத்திற்கு சென்று அளிக்காமல் அப்பகுதியில் உள்ள பெட்டிக்கடையில் அளித்தது தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த மக்கள் தங்களுக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட தபால்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நிறைய பேரோட ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு, பேங்க் புக்கு, நிறைய பேருடைய லெட்டர்ஸ், நிறைய தகவல் அவங்க ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு சேரல. இதை நாங்கள் போஸ்ட்மேன் கிட்ட போய் கேட்டதுனால கரெக்டான முறைப்படி அவர் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு. இதுகுறித்து தோட்டாளம் தபால் நிலைய அலுவலரிடம் கேட்டபோது, விலாசத்தில் உள்ளவர்கள் வெளியில் சென்று விடுவதால் பெட்டிக்கடையில் கொடுத்துவிட்டு சென்றதாகவும், தபால் வந்திருப்பது குறித்து அலைபேசி மூலம் தகவல் அளித்ததாகவும் கூறினார்.